இப்போ இந்த இன்ஸ்டன்ஸை நம்ம கனெக்ட் பண்ணி சம் ஃபைல்ஸ் ஆர் டைரக்டரி நம்ம கிரியேட் பண்ணி அதுக்கப்புறம் தான் நம்ம செக் பண்ண போகிறோம். ஆனால் அதுக்கு முன்னாடி நம்ம ஒரு பேக்கப் எடுத்து வச்சுக்கலாம். ஓகேங்களா? ஒரு பேக்கப் எடுத்து வச்சுட்டு தென் வந்து நம்ம என்ன பண்ணலாம், அந்த ஃபைல் ஆர் டைரக்டரி கிரியேட் பண்ணி ரீஸ்டோரேஷன் வந்து நம்ம செக் பண்ணி டெமோ பண்ணி பார்க்கலாம். இன்ஸ்டன்ஸ்லேயே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஏஎம் எடுத்தீங்கனாலும் உங்களுக்கு ஒரு ஸ்னாப்ஷாட் வந்து கிடைக்கும். இல்லை நீங்கள் வால்யூமில் போயிட்டு கூட டேரெக்டாக வால்யூம் ரூட் வால்யூம் மட்டும் நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், ஒரு ஸ்னாப்ஷாட் வந்து எடுத்துக்கலாம். இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா இங்கேருந்து ஏஎம் நம்ம எடுக்கலாம். ஆக்ஷன்ஸில் போயிட்டு இமேஜ் அண்ட் டெம்ப்ளேட்டில் போயிட்டு கிரியேட் இமேஜ் கொடுக்குறேன். இப்போ இமேஜ் நேம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பேக்கப் அப்படின்னு சொல்லி கொடுத்துக்கிறேன். ஓகே, நோ ரீபூட் கேட்குது, நான் எனேபிள் பண்ணிக்கிறேன். டேக்லேயே வந்து பார்த்தீங்க அப்படின்னா நேம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பேக்கப். ஓகேங்களா? பேக்கப் 1 அப்படின்னு சொல்லி கொடுத்துக்கிறேன். ஓகே, இப்போ நான் கிரியேட் இமேஜ் கொடுக்குறேன். இமேஜ் கிரியேட் ஆகிட்டு இருக்கு. அதை நான் ரைட் கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஓகே, ஏஎம்ஐ வந்து இப்போ உங்களுக்கு கிரியேட் ஆகிட்டு இருக்கு, பெண்டிங் ஸ்டேட்டஸில் இருக்கு. நான் சேம் டைமில் நான் ஸ்னாப்ஷாட் போகிறேன். ஸ்னாப்ஷாட் போனால் தான் உங்களால் அக்யூரேட்டாக அது எவ்வளோ பெர்சன்டேஜ் வந்து உங்களுக்கு கம்ப்ளீட் ஆயிருக்கு அப்படின்ற டீட்டெயில் உங்களுக்கு கிடைக்கும். நான் இப்போ ஸ்னாப்ஷாட் போயிட்டு பேக்கப் 1 நாம இப்போ எடுத்த ஏஎம்ஐ தான். இப்போ இங்கே போனீங்க அப்படின்னா 1% இப்போ தான் வந்து உங்களுக்கு ஸ்டார்ட் ஆயிருக்கு. ஓகே ஓகே, இது கம்ப்ளீட் ஆகிறதுக்குள்ள நம்ம ஜஸ்ட் இன்ஸ்டன்ஸ் வந்து கனெக்ட் பண்ணி வச்சுக்கலாம். ஓகேங்களா? நான் டேரெக்டாக இன்ஸ்டன்ஸ்க்கு போயிட்டு நான் பப்ளிக் ஐபி காப்பி பண்ணி ஜஸ்ட் கனெக்ட் பண்ணி வைக்கலாம். ஓகே, என்னுடைய மொபைல் எக்ஸ்டமில் போயிட்டு ஆல்ரெடி இந்த கீ என்னுடைய லொக்கேஷனில் இருக்குது. டிசம்பர் 2022 கொடுத்துட்டு EC2 -user அட் நம்மளுடைய பப்ளிக் ஐபி கொடுத்து நான் கனெக்ட் பண்ணுறேன். எஸ் நோ கேட்குது, எஸ் கொடுத்துட்றேன். ஓகே, கனெக்ட் ஆயிடுச்சு. இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா சூடோ எஸ்சி கொடுத்து நான் ரூட்டை கன்வெர்ட் ஆகிக்கிறேன். தென் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்மளோட லொக்கேஷன், இப்போ நம்ம லொக்கேஷன் வந்து பார்த்தீங்கன்னா ஹோமில் EC2 யூசருடைய ஹோம் டைரக்டரி நம்ம இருக்கிறோம். ஓகேங்களா? இப்போ இதில் தான் நம்ம சம் ஃபைல்ஸ் அண்ட் டைரக்டரி கிரியேட் பண்ணி செக் பண்ணலான்னு இருக்கிறோம். அதுக்கு முன்னாடி நான் ஸ்னாப்ஷாட் வந்து கம்ப்ளீட் ஆயிடுச்சான்னு செக் பண்ணிக்கிறேன். ஏன்னா இந்த ஸ்னாப்ஷாட் தான் நம்ம ரீஷூட் பண்ணி பார்க்க போகிறோம். ஐயா, ஸ்னாப்ஷாட் வந்து உங்களுக்கு வந்து கம்ப்ளீட் ஆயிடுச்சு, கம்ப்ளீட்னு வந்துருச்சு. ஓகே, இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா இப்போ இந்த லொக்கேஷனில் நான் வந்து சம் டைரக்டரி வந்து நான் கிரியேட் பண்ணுறேன். ஓகேங்களா? demo1 demo2 கிரியேட் பண்ணுறேன். தென் நம்ம சம் ஃபைல் வந்து கிரியேட் பண்ணலாம். ஓகே, file1 file2 கிரியேட் பண்ணி எல்எஸ் போட்டு பார்க்குறேன். இப்போ நம்ம கிரியேட் பண்ண 2 டைரக்டரி 2 ஃபைல் உங்களுக்கு வந்து கிடைச்சிருச்சு. இப்போ இந்த ஸ்டேட்டஸில் நம்ம வந்து பேக்கப்பை ரீஸ்டோர் பண்ணி இந்த ஃபைல் எப்படி உங்களுக்கு இல்லாமல் இருக்கும் இல்லையா, அதை நம்ம செக் பண்ணி பார்த்துக்கலாம். ஓகே, நான் இப்போ டைரெக்டாக போகிறேன். இன்ஸ்டன்ஸை சூஸ் பண்ணிவிட்டு நீங்கள் ஸ்டோரேஜ் செக்ஷன் போனீங்க அப்படின்னா இதுக்கான ரூட் வால்யூம் ப்ளஸ் வந்து உங்களுக்கு வந்துட்டு அந்த டிஸ்கோட டீட்டெயிலாக இருக்கும். அப்படியே ஸ்க்ரோல் டவுன் பண்ணீங்கன்னா ரீசெண்ட் ரூட் வால்யூம் ரீப்ளேஸ்மெண்ட் டாஸ்க் இப்போ எதுவுமே நடக்கல. இதில் வந்து ரீசெண்டாக எதுவுமே நம்ம பண்ணல, தான் ஃபர்ஸ்ட் இன்ஸ்டன்ஸ்னால எந்த விதமான இது இல்லை. ஒன் டைம் நீங்கள் ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா அதுக்கான டீட்டெயில் வந்து உங்களுக்கு வந்து கிடைக்கும். அதுக்கான டாஸ்க் ஐடி அதுக்கான டீட்டெயில் உங்களுக்கு வந்து கிடைக்கும். ஓகே, நம்ம இப்போ ரிஜிஸ்டர் பண்ணலாம். இப்போ ரைட் சைடு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரீப்ளேஸ் ரூட் வால்யூம் அப்படின்னு இருக்கும். இதை நான் கிளிக் பண்ணுறேன். இதை கிளிக் பண்ணீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக ரூட் வால்யூம் ஃப்ளெச் பண்ணி எடுத்துகிட்டு வந்துட்டு, அதாவது இன்ஸ்டன்ஸ் ஐடி ரூட் வால்யூம் எடுத்துகிட்டு வந்துட்டு ஸ்னாப்ஷாட் அப்படின்னு சொல்லி ஒரு பாக்ஸ் உங்களுக்கு இருக்கும். இப்போ அதில் ஜஸ்ட் நீங்கள் கர்சரை வச்சாலே இந்த ரூட் வால்யூமில் கிரியேட் பண்ண எல்லா விதமான ஸ்னாப்ஷாட் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா லிஸ்ட் அவுட் ஆகும். இப்போ நம்ம வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரே ஒரு ஸ்னாப்ஷாட்டாக நம்ம எடுத்துருக்கோம், அதனால் அது ஒன்றே தான் ஷோ ஆகுது. இப்போ நான் அதை என்ன பண்ணுறேன் அப்படின்னா சூஸ் பண்ணிவிட்டு நான் கிரியேட் ரீப்ளேஸ்மெண்ட் டாஸ்க் வந்து நான் கொடுக்குறேன். இது பேக்ரவுண்டில் இப்போ என்ன நடக்கும் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா இன்னொரு ரூட் வால்யூம் வந்து உங்களுக்கு இந்த ஸ்னாப்ஷாட் வந்து கிரியேட் பண்ணி ஏற்கனவே இருக்கக்கூடிய வால்யூம் வந்து டிட்டாச் பண்ணிட்டு புது வால்யூம் உங்களுக்கு என்ன பண்ணும் அட்டாச் பண்ண உங்களுக்கு வந்துட்டு நீங்கள் அதில் செக் பண்ணிக்கலாம். இப்போ நீங்கள் இதில் போனீங்க அப்படின்னு தெரியும். இப்போ ஏற்கனவே வந்து பார்த்தீங்கன்னா இதுதான் பழைய வால்யூம் உங்களுக்கு வந்துட்டு 192 அப்படிங்கிறது. சேம் டைம்லேயே நீங்கள் அந்த வால்யூம் போனீங்கன்னா உங்களுக்கு நீங்கள் அதை பார்க்க முடியும். பார்த்தா உங்களுக்கு தெரியும். இப்போ 192 டெமோ அப்படின்ற நம்ம டேக் பண்ணது வந்து பார்த்தீங்கன்னா ஓல்டு வால்யூம். இப்போ இது அப்படியே ஸ்க்ரோல் கர்சரை மூவ் பண்ணுறேன். பார்த்தீங்கன்னா அவைலபிள் ஸ்டேட்டஸ் போயிடுச்சு. அப்போ என்னன்னா அதை வந்து டிட்டாச் பண்ணிடுச்சு, புது வால்யூம் கிரியேட் பண்ணி அதுவே வந்து பார்த்தீங்கன்னா இன் யூஸ் அப்படின்னு சொல்லி வந்துருச்சு. இன் யூஸ் அப்படின்னு சொல்லி வால்யூம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 782 அப்படின்ற இது வந்து உங்களுக்கு கனெக்ட் ஆயிருக்கு வால்யூம் ஐடி. இப்போ நம்ம போயிட்டு இன்ஸ்டன்ஸ் வந்து செக் பண்ணிக்கலாம். ரிஃப்ரெஷ் பண்ணிட்டு திருப்பி நான் செலக்ட் பண்ணிட்டு ஸ்டோரேஜ் வந்து செக் பண்ணுறேன். இங்கே பாருங்கள் உங்களுக்கு 192 போயிட்டு 782 அதாவது புதுசாக கிரியேட் பண்ண அந்த வால்யூம் வந்து வந்துச்சு. அப்படியே ஸ்க்ரோல் டவுன் பண்ணீங்கன்னா அந்த நம்ம இப்போ ரீஸ்டோர் பண்ண முடியல அதுக்கான டீட்டெயில் உங்களுக்கு வந்து கிடைச்சிருக்கு. ஓகேங்களா? இப்போ அதாவது அந்த டாஸ்க் ஐடி ஓகேங்களா, எந்த டைம் வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணோம் ஓகேங்களா, அதோட ஸ்டேட்டஸ் என்ன சக்ஸஸ்ஃபுல்லாக அது வந்து கம்ப்ளீட் ஆயிடுச்சு, கம்ப்ளீஷனோட டைம் உங்களுக்கு வந்து கிடைக்குது. ஓகேங்களா? திருப்பி நீங்கள் ரீப்ளேஸ்மெண்ட் போனால் கூட ஏற்கனவே பண்ண அந்த ரீப்ளேஸ்மெண்ட் உங்களுக்கு வந்து இங்கே ஷோ ஆகும். ஓகேங்களா? நம்ம எப்போ வந்து ரீஸ்டோர் பண்ணோம் அதுக்கான அந்த ஐடி உங்களுக்கு வந்து ஷோ ஆகும் உங்களுக்கு வந்துட்டு. ஓகே, இப்போ நம்ம செக் பண்ணி பார்த்துடலாம். நான் மொபைல் நம்மளுக்கு போனால் ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா இன்ஸ்டன்ஸ் தான் உங்களுக்கு வந்து ஸ்டாப் ஆகாதே தவிர உங்களுக்கு கனெக்ஷன் வந்து கட் ஆயிடும். உங்களுக்கு வந்து கனெக்ஷன் கட் ஆகிட்டு நமக்கு வந்து வெளியில் வந்துருச்சு. இப்போ நான் என்ன பண்ணேன்னா சேம் இதை கனெக்ட் பண்ணுறேன் இன்ஸ்டன்ஸை திரும்பவும். ஓகே, கனெக்ட் ஆயிடுச்சு. நான் சூடோ எஸ்யூ கொடுத்துட்டு ரூட்டாக சேஞ்ச் பண்ணிவிட்டு எல்எஸ் போட்டு பார்க்குறேன்.
பார்த்தீங்களா, உங்களுக்கு நம்ம கிரியேட் பண்ண எல்லா விதமான ஃபைல் அண்ட் டைரக்டரி எல்லாமே போயிடுச்சு உங்களுக்கு. ஏன்னா இந்த டைரக்டரி அதாவது EC2 EC2 ஹோம் டைரக்டரிலாம் நம்ம என்ன பண்ணியிருந்தோம், டெமோ 1 அண்ட் 2 அப்படின்ற 2 டைரக்டரி ப்ளஸ் ஃபைல் 1 அண்ட் ஃபைல் 2 அப்படின்ற 2 ஃபைல் வந்து நம்ம கிரியேட் பண்ணியிருந்தோம். எல்லா விதமான ஃபைலும் உங்களுக்கு வந்து போயிடுச்சு. ஏன்னா நம்ம ஏற்கனவே இது கிரியேட் பண்ணதுக்கு முன்னாடி நம்ம எடுத்த பேக்கப் வந்து உங்களுக்கு என்ன ஆயிடுச்சு, ரீஸ்டோர் ஆயிடுச்சு உங்களுக்கு வந்துட்டு. ஓகே, நாம இன்னைக்கு பார்த்த இந்த ரிஸ்டோரேஷன் ஆர் ட்ரபிள் ஷூட் பர்பஸ்க்காக இருக்கக்கூடிய ரூட் வால்யூம் ரீப்ளேஸ்மெண்ட் அப்படிங்கிறது கண்டிப்பாக எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன். நீங்களும் உங்களுக்கு இந்த மாதிரி ரெக்யூர்மெண்ட் வரும்போது கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பாருங்க. ஓகேங்களா, நம்ம இன்னொரு யூஸ்ஃபுல்லான ஒரு வீடியோ சந்திக்கலாம். தேங்க்யூ, பாய்.